விஜய் வந்து காவேரியை வந்து கூப்பிட்றதுக்காக போகிறாரு. ஆனால் காவேரி வீட்டில் அவங்கள வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் விஜய் என்ன பண்ணுறதுன்னு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. நானும் காவேரி எவ்வளோ வளர்ந்தோம் தெரியுமா, அவள் இப்போ என்ன நிலமையில் இருக்காள் தெரியுமான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசியாக வந்து காவேரி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்கிறதுக்காக வாய் எடுக்கிறாரு. ஆனால் விஜய் வந்து பார்த்துட்டு காவேரி பயங்கரமாக கத்தி விடுறாங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டி விட்டுறாங்க. அதனால் விஜய் என்ன பண்ண தெரியாமல் தவிச்சு அங்கேருந்து வராரு. இங்கே வந்து விஜய் வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் தாத்தா கிட்ட சொல்லி மனசுக்கு வருத்தப்படுறாரு. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க பாட்டியும் அவங்க சித்தியும், பரவாயில்ல நம்ம போட்ட வந்து திட்டம் வந்து பழிச்சிடுச்சு, காவேரி வரல, அதே மாதிரி அவங்க வீட்லேயும் வரல, அனுப்பலை, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, காவேரி பிரச்சனை இதோடு தீர்ந்துச்சு, எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி விஜய் மனசை நம்ம மாற்றிடணும், சீக்கிரமாகவே விஜய்க்கு ஒரு நல்லது நடக்கணும், அந்த காவேரி இப்படியே டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு விஜய்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் போடுறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து சாப்பிட முடியல, தூங்க முடியல, இதையே நினச்சி கவலைப்படுறாரு. இங்கே காவேரிக்கிட்டே பேச முடியாமல் அதே மாதிரி வந்து நடந்ததெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே நின்றுட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒன்றுமே புரியல தாத்தாக்கு. விஜய் வந்து பார்க்குறாரு. தாத்தா அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டிட்டு அழுறாரு. குழந்தை மாதிரி, என்னடா இது, ஏன் தாத்தா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் காவேரி கூட சேர்ந்து வாழவே முடியாதா தாத்தா, ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்கே தாத்தா, நானும் காவேரி கூட சேர்ந்து வாழலான்னு பார்க்குறேன். முதல்ல வந்து எனக்கு அந்த அக்ரிமெண்ட் பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணிலா பிரச்சனை, இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போது காவேரி கூட நான் சேர்ந்து வாழலான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அவங்க வீட்டில் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. காவேரி வந்து நேற்று வரைக்கும் என் கூட வரேன்னு சொன்னவன் இன்றைக்கி வரமாட்டேன்னு சொல்கிறா. எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா, என்ன நடக்குது, என்னை சுற்றி வேறேன்னு தெரில தாத்தா, கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஃபீல் பண்ணுறாரு. விஜய் மனசு விட்டாதப்பா, சொன்னா கேளு, காவேரி நிச்சயம் வருவான்னு கவலைப்படாத. இல்லை தாத்தா, எனக்கு மனசே விட்டு போச்சு, இதுக்கப்புறம் காவேரி நானும் சேர்ந்து வாழ்வோன்ற நம்பிக்கையே போச்சு தாத்தா, எவ்வளோ நாள் தான் தாத்தா நானும் பொறுமையோடு காத்துட்ருக்கிறது, எனக்கு எதுவும் நல்லதே நடக்க போகிறதில்ல தாத்தா, இப்படியே தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு மனசு வருத்தப்படுறாரு. தாத்தா இதை இப்படியே விடக்கூடாது, என் பேரை ரொம்ப விரக்தி ஆகிட்டான், விரக்தின்னு உச்சிக்கே போயிட்டான், இந்த மாதிரி இருந்தால் என் பேரனுக்கு எதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, நான் விடவே மாட்டேன், என் பேரனை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன், அதுக்காக இந்த தாத்தா என்ன வேணாலும் செய்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறார் தாத்தா. இங்கே வந்து காவேரி விஜயை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் வந்து நம்ம அவ்வளோ பேசி அனுப்பிச்சிட்டுமே, அவர் மனசு எப்படி பாடுபட்டிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அப்படி திட்டி அனுப்பிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்புறம் வந்து அங்கே வராங்க அவங்க அக்கா வந்து கங்கா, அவர் அப்படி திட்டி அனுப்பிச்சிட்டேடி, அம்மா தான் ஏதோ பேசுது ஏடா கூடமான்னு பார்த்தா நீ அவ்வளோ பேசி அனுப்பிச்சிட்டியே, இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க விஜய்க்காக. நான் அவனும் விஜய்க்காக ஃபீல் பண்ணல, எனக்கு தெரியுதுடி நீ யாருக்காக ஃபீல் பண்ணுற, நீ உனக்கு ஏன்டி இப்படி பண்ணுற, அம்மாவுக்கு தான் நாங்கள் சொல்லி புரிய வச்சோம்ல, அப்புறம் ஏன்டி இப்படி பண்ணுற, சரிக்கா அவங்க வீட்டில் வந்து புரியாமல் நடந்துக்கிறாங்கடி, அதுக்காக விஜய் அப்படி திட்டி அனுப்பலாமா, அவர் மனசுக்கு என்ன பாடுபட்டிருக்க கொஞ்சம் பார்த்து யோசிச்சியா நீ, என்னமோ போ காவேரி, நீ பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் காவேரி தவிக்கிறாங்க. இங்கே நிவின் வந்து காவேரி கிட்டே பேச வராரு. இந்த மாதிரி ஏன் காவேரி பண்ண, பாவம் விஜய் அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணுறது, அவங்க வீட்டில் வந்து இப்படி பேசினாங்க, அவங்க பாட்டியும் வந்து என்கிட்ட பேசிட்டு போகிறாங்க, அவங்க பாட்டி இதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்றாங்க, நீங்களே சொல்லுங்கள், அவங்க பாட்டி இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னே நான் எப்படி வந்து அதை வந்து நான் வந்து வர முடியும், அங்கே போக முடியும் அப்படின்னா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் காவேரி, இந்த விஷயம்லாம் விஜய்க்கு தெரியாதுல்ல, அதனால தானே விஜய் வந்து கூப்பிட்டுருக்காரு, ஆனால் விஜய் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம், ஆனால் அதுக்காக இப்படியா பண்ணுறதுன்னு, வேணாம் விஜய் கிட்ட எந்த விஷயமும் சொல்ல வேணாம், இப்படியே விடுங்க, பாட்டி மனசு எப்போ மாறுதோ அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன காவேரி நீ உன் வாழ்க்கை இவ்வளோ சிக்கலாக்கிறீ காவேரி, விஜய் பாவம் காவேரி, எனக்கும் புரியுதுருவி, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செமையாக டென்ஷனாக இருக்காங்க பாட்டி, எப்படியாவது இந்த காவேரியை வெட்டி விட்டோம்ல, அதே மாதிரி இந்த ராகினியும் வெட்டி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பாட்டியும் ராதாவும் ராகினி கிட்ட இந்த மாதிரி இதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு வராங்க. அதை கேட்டு ராகினி அதிர்ச்சி அடைகிறாங்க.